அனைவருக்கும் அன்பு வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு சந்தோஷமான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டும், அதே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல கேலரி அசிஸ்டன்ட் இந்த போஸ்டும் வேகன்சி கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா 27 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கு யாரு எலிஜிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச எல்லாருமே, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில இருக்கக்கூடிய எல்லாருமே எலிஜிபிள். ஓகேங்களா? சோ இதனுடைய அப்ளிகேஷனுடைய ஓபனிங் டேட் 18/11/2025, அதாவது டியூஸ்டே, நாளையில இருந்து மதியம் 12 மணில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளோசிங் டேட் எப்ப கொடுத்திருக்காங்கன்னா 14/12/2025, டிசம்பர் 14 வரைக்கும் மதியம் 3 மணி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இத பத்தின ஃபுல் டீடைல இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய போஸ்ட் கோட் 011/2025, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட். இதை பொறுத்த வரைக்கும் சேலரி லெவல் 1, குரூப் சி போஸ்ட். இது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 26 போஸ்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல அன்ரிசர்வ்டுல 14 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்க போறாங்க. அன்ரிசர்வ்டு அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 30 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, அதுல இருந்து ஃபார் ஓபிசி, எம்பிசி, இபிசி, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இவங்க எல்லாருக்கும் 3 years ரிலாக்ஸேஷன், அதாவது 30+3 33 வயசு வரைக்கும் எழுதலாம். ஃபார் எஸ்சிக்கு 30+5 35 வரைக்கும் எழுதலாம். ஆனா இந்த அன்ரிசர்வ்டுல ஃபில் ஆகுறதுனா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 கொடுத்திருக்காங்கல்ல, உங்களுடைய வயசு 30க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க அன்ரிசர்வ்டுலயும் போட்டி போடலாம், உங்களுடைய ரிசர்வேஷன் கோட்டாவிலையும் போட்டி போடலாம். அப்போ உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கும் மினிமம் ஏஜ் இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? சோ 26 போஸ்ட்ல 14 சீட்டு அன்ரிசர்வ்டுல ஃபில் பண்ணுவாங்க. 4 சீட்டு வந்து எம்பிசிக்கு ஒதுக்கி இருக்காங்க, ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட்க்கு. எஸ்சிக்கு 4 சீட்டை ஒதுக்கி இருக்காங்க, ஓபிசிக்கு 2 சீட்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பிராமின்ஸுக்கு 2 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இபிசிக்கு ஒதுக்கல, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிமுக்கு ஒதுக்கல, பேக்வர்ட் ட்ரைபுக்கு ஒதுக்கல, ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒதுக்கல. அதோட பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், ஓகேங்களா, அவங்களுக்கு 1 சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 சீட்டும், மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கு 1 சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. எல்லாம் தெளிவா சொல்றேன், என்ன எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் சொல்றேன். ஓகேங்களா? இத கவனிங்க. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல கேலரி அசிஸ்டன்ட், இதுவும் லெவல் 1 தான், குரூப் சி போஸ்ட் தான். ஒரே ஒரு வேகன்சி தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த 1 சீட்டையும் அன்ரிசர்வ்டு தான் ஃபில் பண்ண போறாங்க. யாரு வேணாலும் போட்டி போடலாம். ஓகேங்களா? சோ டோட்டல் 27. இதுல ஒட்டுமொத்த வேகன்சில எம்பிசிக்காக 4 சீட்டு, எஸ்சிக்காக 4 சீட்டு இருக்கு, ஓபிசிக்கு 2 சீட்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 2 சீட்டு, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 1 சீட்டும், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 2 சீட்டும், மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 1 சீட்டும் ஒதுக்கி இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நோட், இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எந்த வலைதளத்துல இத அப்ளை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சோ இங்க கொடுத்துருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி பண்ணிடுங்க. தயவு செஞ்சு நெட் சென்டருக்கு போயிடுங்க. ஓகேங்களா? அவங்க கரெக்டா பண்ணிடுவாங்க. என்னதான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல மாஸ்டரா இருந்தாலுமே அங்க போயிடுங்க, எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நோட்ல அப்ளிகன்ட் ஷால் அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட். 2 போஸ்ட்டுமே வந்து அப்ளை பண்ணலாம். சோ எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க 2 போஸ்ட்டுமே அப்ளை பண்ணலாங்கிறாங்க. அதுல பிரிஃபரன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அந்த போஸ்ட் கோடு கொடுத்திருக்காங்கல்ல, அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இது ரொம்ப முக்கியம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபார் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் கோட் 011/2025 இருக்குல்ல, ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட்க்கு மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவுனா 30. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல கேலரி அசிஸ்டன்ட், இதுலயும் மேக்ஸிமம் ஏஜ் 30 கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இப்போ ஃபார் ஓபிசி, எம்பிசி, எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ் இபிசி, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், பேக்வர்ட் ட்ரைப் இவங்க எல்லாருக்கும் 3 years ரிலாக்ஸேஷன், அதாவது 33 வரைக்கும் எழுதலாம். 33 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் ஓபிசி, எம்பிசி, இபிசி, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், பேக்வர்ட் ட்ரைப்லாம். ஃபார் எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30+5, 30+3 ஃபார் ஓபிசி, எம்பிசி, 30+5 ஃபார் எஸ்சி, எஸ்டி. ஓகேங்களா? இதேதான் எல்லாத்துக்கும். இதுல என்ன எஜுகேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, பாசிங் எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே நீங்க போதும்.
அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் ஓகேங்களா, 30 வயசு தாண்டி இருக்க கூடாது. எப்போ 14/12/2025 அப்போ 30 வயசு தாண்டி இருக்க கூடாது. இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 14/12/2005 இதுதான் வந்து அப்ளை பண்ற லாஸ்ட் டேட். அன்னைக்கு நீங்க 30 வயசை தாண்ட கூடாதுன்னா ஜெனரல்ல உள்ளவங்களுக்கு அந்த 30 வயசு நீங்க இருக்கிறீங்க அதுல அப்படின்னா நீங்க எம்பிசி ஓபிசிக்கு வந்து 3 years ரிலாக்ஸேஷன் 33 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி 35 வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை வருஷம் மிலிட்டரி சர்வீஸ் பண்ணாங்க அது கூட பிளஸ் 3 years. 15 வருஷம் மிலிட்டரி சர்வீஸ் பண்ணிருக்காங்கன்னா பிளஸ் 3 years. 18 வருஷம் அவங்களுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. 18 வயசு வரைக்கும் இது பண்ணலாம். 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா பிளஸ் 3 years 13 years அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன். இதை நல்லா கவனிங்க. மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 years ஓகேங்களா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓவர் அண்ட் அபோவ் தி அட்மிசிபிள் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 5 years ஆஃப் எஸ்சி எஸ்டினா இப்போ உங்க வயசு 30 வச்சுங்க பிளஸ் 5 years ரிலாக்ஸேஷன் இருக்கும். மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 வருஷம் பொதுவாகவே எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்கு. 30 வயசுல இருந்து 30 வயசுனா அதுல இருந்து 5 வருஷம் இருக்கு. இதே ஒரு எஸ்சி எஸ்டி அப்படின்னா பிளஸ் 5 years ஓகேங்களா. அப்போ டோட்டலா 10 வருஷம் வரும் ரிலாக்ஸேஷன் ஓகேங்களா. புரியுதுல இல்ல கன்ஃபியூஸ் பண்றேனா? ஓகே, இப்போ எம்எஸ்பி பர்சனுக்கு உங்க வயசு 30 அப்படின்னா மேக்ஸிமம் அதுக்கு மேல அட்டன் பண்ண முடியாது. அந்த 30ல இருந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். இதே ஒரு எஸ்சி எஸ்டி அப்படின்னா பிளஸ் 5 years அதுல இருந்து ஓவர் அண்ட் அபோவ்னா அந்த ரிலாக்ஸேஷன்ல இருந்து 5 வருஷம் எக்ஸ்ட்ரா. அப்ப 5 + 5 10 years ஃபார் எஸ்சி எஸ்டி. அப்போ இன் ஷார்ட் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதர் கேண்டிடேட் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க 10 years கொடுத்திருக்காங்க. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஓகே 10 வருஷம். அடுத்து பாருங்க விடோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு ஏஜ் ஆஃப் 35 years 35 வயசு வரைக்கும். ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இன் சர்வீஸ் அப்ளிகன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நீங்க எலிஜிபிள். இன் சர்வீஸ்ல இருக்கிறவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்க 40 வயசு வரைக்கும். ஃபார் எஸ்சி எஸ்டி 45 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா மினிமம் நீங்க வந்து 3 வருஷம் அந்த கவர்மெண்ட் போஸ்ட்ல வேலை செஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க முக்கியமா என்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். நம்ம இது கொடுத்திருக்காங்க, இது எல்லாருக்கும் நம்மளுக்கே தெரியல. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் இஸ் நாட் அட்மிசிபிள் டு சன் டாட்டர் அண்ட் டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கிறதுல நம்ம ரிலாக்ஸேஷன் கேட்கிறோம்ல, அது யாரு ஆர்மியா யாரு எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்க யாரு சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் பொருந்தும், அவங்களுடைய குழந்தைகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் நம்மளுக்கு. இதை நல்லா கவனிச்சுங்க. பாண்டிச்சேரி பீப்புளுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் ஓகேங்களா. அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிசி, எம்பிசி, இபிசி, பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லிம், பிடி, பேக்வர்ட் ட்ரைப் இவங்க எல்லாரும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுல அவங்க கிரீமி லேயருக்குள்ள இல்ல அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. கிரீமி லேயர்னா இப்போ ஃபார் எம்பிசி, ஓபிசி, இபிசி, பேக்வர்ட் காஸ்ட் முஸ்லிம், பிடில இருக்கிறவங்க குரூப் 1 போஸ்ட்ல இருக்காங்க அவங்க அப்பா, குரூப் 2 இப்ப பிரசிடென்டா இருக்காங்க ஓகே. அடுத்து கவர்னர், அப்புறம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோட பிள்ளைகள், உயர் நீதிமன்ற நீதிபதியோட பிள்ளைகள்லாம் கிரீமி லேயருக்குள்ள வருவாங்க. அதாவது ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா அவங்க எல்லாம் கிரீமி லேயருக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்களுடைய குழந்தைகளுக்கு ரிசர்வேஷன் பொருந்தாது அப்படின்னு அர்த்தம். அதனால கிரீமி லேயர் அப்படிங்கறது வந்து அதுல இல்ல அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். அதாவது உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க கிரீமி லேயருக்கு உள்ள இல்ல அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர், அதாவது 1964 எவிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா 1964ல அந்த ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட் வெளியாயிருக்கும். பாண்டிச்சேரியில ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட் இருக்கும். அதுல உங்க சம்பந்தப்பட்ட கேஸ்ட் அதுல சப்டைப் நிறைய இருக்கும் இல்லையா, அது இருக்கணும். அவ்வளவுதான். நீங்க ஏதோ ஆர்டரை எடுத்துட்டு போய் காமிக்கிறதோ எதுவும் இல்ல ஓகேங்களா. சோ கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 1964 காட்டணும். இல்லனா 1964ல புதுச்சேரி எஸ்சி லிஸ்ட்ல நீங்க சம்பந்தப்பட்ட அந்த சாதி வந்து இருக்கணும். அடுத்து கான்ஸ்டிடியூஷன் புதுச்சேரி ஷெட்யூல் காஸ்ட் ஆர்டர் 2002ல வந்து அதே மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, அதை காட்டணும். ஏன்னா இது யாருக்குன்னா புதிரை வண்ணான் அப்படிங்கிறவங்க புதுசா வந்து சேர்த்தாங்க அதுக்குள்ள.
அப்போ ஃபார் 1 அப்படிங்கிற கேஸை சார்ந்தவங்க 2002 ஆர்டரை வந்து அந்த ஆர்டர்ல நீங்க இருந்திருக்கணும். அந்த பேர் வந்து சேர்க்கப்பட்டுடுச்சுப்பா. அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தாலே போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்து பாருங்க, ஃபார் எஸ்டி கோட்டால அப்ளை பண்றவங்க கான்ஸ்டிடியூஷன் ஷெட்யூல் ட்ரைப் ஆர்டர் 2016 அதன் அடிப்படையில நீங்க அதுல இருக்கிறீங்களா அப்படின்னு பாப்பாங்க. அதை நீங்க சப்மிட் பண்ணணும். உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து சர்டிபிகேட் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட். இப்போ இது வந்து ஃபார் பிராமின்ஸ். இப்போ கேண்டிடேட் செலக்ட் அண்டர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்கம் அண்ட் அசெட் சர்டிபிகேட்டை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வாங்கியிருக்கணும். அதாவது டெபுட்டி தாசில்தார் ரேங்க்ல இருக்கிறவங்க இல்லைன்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட அவங்களுடைய இன்கம், அதாவது பிராமின்ஸ் வந்து அவங்களுடைய இன்கம் அண்ட் அசெட் சர்டிபிகேட்டை வந்து வாங்கியிருக்கணும். வாங்கி அதை நீங்க சப்மிட் பண்ணணும், இன்கம் அண்ட் அசெட் சர்டிபிகேட்டை. எப்போனா இந்த க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்கல்ல 14/12/2025 இதுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க சப்மிட் பண்ணிடணும் உங்களோட இன்கம் அண்ட் அசெட் சர்டிபிகேட்டை. கிளியரா கவனிச்சிங்க. அது அந்த பினான்சியல் இயர் 2024-25 வாங்கினதா இருக்கணும். ஓகே, நல்லா பார்த்தேன். அடுத்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. சோ ரைட், இது எல்லாமே யூஸ்வல் தான். அடுத்து பாருங்க, வேற என்ன, மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். எப்படி இதை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இது கொஸ்டின் பேப்பர் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்ல 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேப்பர் காமன் எக்ஸாமினேஷன் எல்லா போஸ்ட்டுக்குமே, இந்த 27 போஸ்ட்டுக்குமே காமன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதனுடைய சிலபஸ் வந்து அனெக்ஷன் 1ல கொடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்ப்போம். இத பாருங்க, நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 will be awarded for every wrong answer and multiple answer will be treated as wrong answer. ஓகே, இந்த ராங் ஆன்சர் இதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாதுப்பா. இது வந்து இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு இல்ல, பொதுவா நான் பாக்குறத வச்சு சொல்றேன். இந்த நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணாம வர்றதுதான் மிகப்பெரிய தப்பாவே இருக்கு. ஓகேங்களா, சரி ரைட், ஓகே. இதை பத்தி நம்ம வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஆன்சர் கீ பப்ளிகேஷன் அண்ட் கீ சேலஞ்ச், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆன்சர் கீ வந்து எக்ஸாம் அன்னைக்கே வந்து பப்ளிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீ சேலஞ்ச் கேட்பாங்க. அதை வந்து நீங்க வந்து சம்பந்தப்பட்ட போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கு 30% மினிமம் எடுத்துக்கணும். ஃபார் ஓபிசி, எம்பிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 25% எடுக்கணும். ஃபார் எஸ்சி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் 20% எடுத்திருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான், அப்படி இருக்காது. மார்க் வந்து மாறி இருக்கும். இது இருந்தாதான் உங்க நீங்க கன்சிடரே செய்யப்படுவாங்க, அதான் மீனிங். ஓகேங்களா, ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் அவங்க வந்து அதுல நிறைய சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்னா ஒரு 100 போஸ்ட்னா அதுல ஒரு 100 போஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுல இருந்து ஃபைனல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இது எல்லா எக்ஸாம்லயுமே கொடுக்கறது தான். அடுத்து பாருங்க, டேட் அண்ட் வென்யூ வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட போர்ட்டல்லயோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்லயோ வந்து ரிலீஸ் செய்யப்படும். ஆனா இப்போதைக்கு டேட் கொடுக்கல, அவ்வளவுதான். ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்றதா, இந்த https இதுல போய் நீங்க recruitment.poi.government.in போயிட்டு அப்ளை பண்ணுங்கிறாங்க. எப்பல இருந்துன்னா 18/11/2025 மதியம் 12 மணில இருந்து அப்ளை பண்ணி அடுத்த மாசம் 14 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் டிலே பண்ணாதீங்க, உடனே பண்ணிடுங்கப்பா. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் வச்சிருங்க. போட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து இருக்கணும். அதாவது அது ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, இல்ல டிரைவிங் லைசன்ஸோ, இல்ல பேன் கார்டோ, ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்ததை வச்சுங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து உங்க கையில என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னா எஸ்எஸ்எல்சி, அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு போங்க. மார்க், எஸ்எஸ்எல்சி, அந்த டிசி இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஏதாச்சும் இதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்க வைக்கணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட், ரெசிடென்ட் சர்டிபிகேட் எல்லாம் ஒண்ணுதான். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிடணும். சர்டிபிகேட் ஃப்ரம் த காம்படிட்டன்ட் மெடிக்கல் அத்தாரிட்டி. ஓகே, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உள்ளவங்க அந்த மெடிக்கல் அத்தாரிட்டில இருந்து வாங்கினா அந்த சர்டிபிகேட்டை நீங்க கொடுக்கணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கறதுனால கிளைம் பண்றதுனால அந்த சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்குன்னு ஒரு இருக்கும், அதை வந்து நீங்க வைக்கணும். Intimation letter duly forwarded by the HOD permitting application for the recruitment. ஓகேங்களா, இன்டிமேட்டிங் லெட்டர் வந்து வைக்கணும். HOD ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், நீங்க வந்து இன் சர்வீஸ் அப்ளிகன்ட்னா அந்த HOD வந்து ஒப்புதல் கொடுத்த அந்த லெட்டர் வந்து வைக்கணும். ஓகேங்களா,
எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் குவார்டர்ல போறீங்கன்னா அதுல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த இன்கம் அசட் சர்டிபிகேட் இதெல்லாம் வச்சிருக்கணுங்கிறாங்க. இன்கேஸ் ஆஃப் விடோ டைவர்ஸ் பண்ணா அவங்க வந்து ஜுடிஷியலா செப்பரேட் ஆனாங்கல்ல அந்த சர்டிபிகேட் வந்து வைக்கணும். ஏன்னா திருப்பி எதுவும் ரீமேரேஜ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான சான்றா அதை கேட்கறாங்க. அப்புறம் தேவைப்படுறத வைக்கணுங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வேற என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றதெல்லாம் யூஸ்வல் தான் உங்களுக்கு. இதை பாருங்க, எம்எஸ்பி கேட்டகரியில் அப்ளை பண்றவங்க எப்படி பண்ணணும்னா அந்த கவர்ல அப்ளிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் லைப்ரரி அட்டெண்டன்ட் அண்டர் எம்எஸ்பி கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு டூ யாருக்கு அனுப்பணும்னா டைரக்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் புதுச்சேரி அனுப்பணும். எப்பன்னா உங்களுக்கு டைம் 23/12/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. போய் ஒரு 5 நாள் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு க்ளோசிங் டேட்டோட ஒரு 5 நாள் சேர்த்து கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? 5 நாளோ 14 டேட் என்ன கொடுத்துருந்தாங்க? 14. உங்களுக்கு ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேங்களா? எம்எஸ்பி 23/12/2025 அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்எஸ்பி கோட்டால அப்ளை பண்றவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது. நல்ல சான்ஸ். நீங்க அந்த எம்எஸ்பி கோட்டா வச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸாமே கிடையாது உங்களுக்கு. அடுத்து சிலபஸ் பாருங்க, இவங்க தான் நம்ம போர்ஷன். ஓகேங்களா? ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து கேட்பாங்க கேள்வி. ஜெனரல் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் வந்து இருக்கும். அப்புறம் ஜெனரல் ஸ்டடிஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஜெனரல் ஸ்டடிஸ்க்குள்ளதான் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டிக்ஸ், ஓகே, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வரும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு. ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் அதாவது சப்ஜெக்ட், ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இங்கிலீஷ் மொத்தம் 100 மார்க்கு, மொத்தம் 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம். ஓகேங்களா? அடுத்து நீங்க எந்த இடத்துல பொதுவா கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் இடத்துல எனக்கு இத்தனை வயசாகுது நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. போன இதுல வந்து நிறைய கமெண்ட் வந்து இருந்துச்சு, அதனால இது நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கிப்பா. லாஸ்ட்ல கொடுப்பாங்க எப்பவுமே. இப்போ இது யாரு வந்து எலிஜிபிள் கிடையாது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 2007க்கு மேல பிறந்தவங்க இதை அப்ளைவே பண்ண முடியாது. 2007க்கு மேல இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. 14/12/2007 அதுக்கப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. இப்ப 2006க்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள், எனிகாஸ்ட் ஏதோ இதுல வந்து நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. 2007 மேல பிறந்தவங்க எலிஜிபிளே கிடையாதுங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஜெனரல் கேட்டகரி வந்து நீங்க 1995க்கு கீழே பிறந்தவங்களா அப்ளை பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாட் ஏர்லியர் தான்னா 15/12/1995க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருந்தா அப்ளை பண்ண முடியாது. மேபி நீங்க 15/11/1995 கூட பிறந்திருக்கலாம், அது கூட அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அப்போ 1995க்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. பாருங்க, எம்பிசி, ஓபிசி, இபிசி இதெல்லாம் கவனிச்சிங்க. மெஜாரிட்டி இங்க எம்பிசி, ஓபிசி, இபிசி, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம், பேக்வர்ட் ட்ரைப் இருக்கனால தெளிவா வச்சு. நீங்க எல்லாருமே 1992க்கு கீழே பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. 15/12/1992. அப்போ மேபி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 16/12/1992 நீங்க எலிஜிபிள். நல்லா புரிஞ்சுங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1992க்கு 1992க்கு முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. அப்ப 1992க்கு அப்புறம் நீங்க எலிஜிபிள். ஃபார் SC ST கேண்டிடேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 15/12/1990 1990க்கு கீழே பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. 1989 இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப 1990க்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க யூ ஆர் எலிஜிபிள். 1990க்கு மேல இருந்தீங்கன்னா எலிஜிபிள். அடுத்து பாருங்க, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா இவங்க 1985க்கு கீழே கிடையாது. 84னா நாட் எலிஜிபிள். 85ல இருந்து 1985க்கு அப்புறம் நீ பிறந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அண்ட் MBC, OBC, EBC, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம் applicable only for the category for which vacancy has been earmarked at para 1 of the notification. இது வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இதுல அப்ளை பண்றோம்ல அவங்களுக்கு 1982 அதுக்கு முன்னாடி பிறந்தா நாட் எலிஜிபிள். அடுத்து பாருங்க, அதே பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி SC ST நம்ம வந்து அப்ளை பண்றோம் அப்படின்னா மேல வந்து
எம்பிசி ஓபிசி இபிசி சாரிப்பா இப்ப பாருங்க எஸ்சி அதுல அப்ளை பண்ணோம்னா 1980 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. 1980 மேல பிறந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். இன்சர்வீஸ் அப்ளிகேட்டை பொறுத்த வரைக்கும் 1985 கீழே இருக்கக்கூடாது. 1985 மேலனா நீங்க எலிஜிபிள். அப்புறம் இன்சர்வீஸ் ஓகே எம்பிசி ஓபிசி இபிசி பிசிஎம் பிடி இது வந்து 1985 மேல உள்ளவங்க எலிஜிபிள். இதை பாருங்க எல்லாத்தையும் ஒன்னொன்னா கொடுத்துருக்காங்க. இது பாருங்க இன்சர்வீஸ் அப்ளிகேட் அதே தான். ஓகே இன்சர்வீஸ்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் மாறும். நார்மலா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட், இன்சர்வீஸ்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து விடோஸ் வந்து பாத்தீங்கன்னா 1990 கீழே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 1990 மேல பிறந்தவங்களா நீங்க எலிஜிபிள். அப்புறம் விடோஸ் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், அவங்க யாரும் மேரி பண்ணல அப்படின்னா அண்ட் எஸ்சியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 1985 மேல இருந்தாலே அவங்க அப்ளை பண்ணலாம். இது நார்மலா கொடுத்திருக்காங்க. விடோஸ் ஃபார் டைவர்ஸ்ட் உமனுக்கு, இது ஃபார் எஸ்சிக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து எம்எஸ்பி பர்சன் 1990 அதுக்கு மேல பிறந்தவங்களா இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அடுத்து மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 1985 மேல இருந்தீங்கன்னாவே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா டேட்டை மட்டும் பாத்துங்க, வேற ஒண்ணு கிடையாது. சோ நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கேளுங்க. பிளஸ் சப்போஸ் இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது, இதெல்லாம் அதெல்லாம் வந்து எலிஜிபிளா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க, இது நான் எலிஜிபிளா சந்தேகம் வந்ததுன்னா எந்த ரிஸ்க் எடுக்காம தயவு செஞ்சு இந்த புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட நீங்க வந்து கேளுங்க. ஸ்ட்ரைட்டாவே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபார் பாண்டிச்சேரி அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே போய் கேளுங்க. இல்ல அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா FAQ அப்படிங்கிற காலம் இருந்ததுன்னா அதுல போய் யூஸ் பண்ணி தயவு செஞ்சு கேளுங்க. டவுட்டோட அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. அப்ளை பண்ணி பாருங்க, கேடு ஃபர்ஸ்ட் புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டியை அப்ரோச் பண்ணுங்க. இமெயில் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது வந்து தொடர்பு கொண்டு நீங்க வந்து கேட்கணும். ஓகேங்களா? இது சம்பந்தமா நம்மளுடைய ரியாழ் அகாடமில அட்மிஷன்ஸ் ஓபன் பண்றோம். சோ தேவைப்படுறவங்க 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் இருக்கும், மாடல் எக்ஸாம் இருக்கும், ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும் வித் நோட்ஸோட. ஓகேங்களா? எக்ஸாம் வந்து இதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.